வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஐநூறு தமிழ் இளைஞர் யுவதிகளை போலீஸ் சேவையில் இணைக்க நடவடிக்கை. தமிழீழ விடுதலை புலிகள் வசமிருந்து கைப்பற்றப்பட்ட ஒரு தொகை தங்கம் மற்றும் வெள்ளி போலீசாரிடம் கையளிப்பு. ஜூன் மாதம் மின்சார கட்டணம் அதிகரிப்பு உறுதி செய்தார் ஜனாதிபதி. வடக்கு கிழக்கில் கன்னிவெடிகளை அகற்றுவது தேசிய தேவை, பிரதமர் தெரிவிப்பு. இன்று நள்ளிரவுடன் மௌனிக்கிறது தேர்தல் பிரசாரங்கள். ஜனாதிபதி இன்றிரவு வியட்நாமுக்கு பயணம். ஆஸ்திரேலியாவில் இன்று பொது தேர்தல். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். ஐநூறு தமிழ் இளைஞர் யுவதிகளை போலீஸ் சேவையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டு இறுதிக்குள் 500 தமிழ் போலீசாரை சேவையில் இணைத்துக் கொள்ளும் ஆலோசனைகள் போலீஸ் திணைக்களத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். போலீஸ் சேவையில் 10,000க்கும் அதிகமான வெற்றிடங்கள் நிலவுகின்றன. இதுகுறித்து போலீஸ் திணைக்களத்துடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலின் பிரகாரம் 10,000 போலீசாரை சேவையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக இவ்வாண்டு 2,000 போலீசார் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். அதில் 500 தமிழ் போலீசாரை இணைத்துக் கொள்வதற்கான ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளோம் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து இராணுவத்தினால் மீட்கப்பட்ட ஒரு தொகை தங்கம் மற்றும் வெள்ளி என்பன பதில் போலீஸ் மா அதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. யுத்த கால பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து ராணுவம் கைப்பற்றிய பொதுமக்களின் தங்கம் மற்றும் வெள்ளி என்பன பதில் போலீஸ் மா அதிபரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. பத்ரமுல்லையில் உள்ள ராணுவத்தினரின் தலைமையகத்தில் நேற்று இந்த நிகழ்வு இடம்பெற்றது. கையளிக்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி நீதிமன்ற உத்தரவிற்கமைய தேசிய இரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரண சபையால் அதன் பெறுமதி மதிப்பிடப்பட்டதன் பின்னர் இலங்கை மத்திய வங்கிக்கு ஒப்படைக்கப்பட உள்ளது. தங்க ஆபரணங்களின் அடையாளங்கள் உறுதிப்பட அவற்றை பொதுமக்களிடம் ஒப்படைக்க தயார் எனவும் இலங்கை ராணுவம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜூன் மாதம் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளுக்கு ஏற்ப செலவு பிரதிபலிப்பு விலை நிர்ணய தேவை என்பதை மேற்கோள் காட்டி ஜூன் மாதத்தில் மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தேசிய ஊடகம் ஒன்றில் நேற்றிரவு ஒளிபரப்பாகிய விசேட நேர்காணல் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மின்சார சபைக்கு மானியம் வழங்க முடியாது என ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார். உண்மையான உற்பத்தி செலவுகளுக்கு ஏற்ப மின்சார விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இலங்கையின் எரிசக்தி இறையாண்மையை பாதுகாப்பதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திய ஜனாதிபதி அது தேசிய பாதுகாப்பிற்கு ஒருங்கிணைந்ததாகும் என கூறியுள்ளார். வடக்கு கிழக்கில் கன்னிவெடிகளை அகற்றுவது தேசிய தேவை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிக்கின்றார். வடக்கு மற்றும் கிழக்கில் கன்னிவெடிகளை அகற்றுவது என்பது பௌதிக ஆபத்துகளை அகற்றுவது மட்டுமல்ல, மக்களின் கண்ணியம், வாழ்வாதாரம் மற்றும் அமைதியான வாழ்க்கை நிலைமைகளை மீட்டெடுப்பதற்கான ஒரு தேசிய தேவையாகும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். கொழும்பில் நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கன்னிவெடி அகற்றும் நடவடிக்கை திட்டத்தின் நன்கொடையாளர் ஒருங்கிணைப்பு மற்றும் பாராட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு பிரதமர் இதனை தெரிவித்தார். மனிதாபிமான கன்னிவெடி அகற்றும் பணியில் பங்காளிகளாக உள்ள அனைவருக்கும் பிரதமர் இதன்போது நன்றி தெரிவித்தார். மோதல்களுக்கு பின்னர் எழுந்த ஒரு தேவையாக இருந்தாலும் கன்னிவெடி அகற்றல் என்பது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாகும். இந்த செயல்முறை பௌதிக ஆபத்துகளை அகற்றுவது மட்டுமல்ல, மக்களின் கண்ணியம், வாழ்வாதாரம் மற்றும் அமைதியான எதிர்காலத்திற்கான வாக்குறுதியை மீட்டெடுப்பது பற்றியதுமாகும். பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படுவது, பிள்ளைகள் பாதுகாப்பாக விளையாடுவது, விவசாயிகள் தங்கள் நிலங்களுக்கு அச்சமின்றி திரும்புவது, மக்களின் வாழ்க்கை நிலைமைகளை மீண்டும் கட்டி எழுப்புவது போன்ற விடயங்களுக்கு கன்னிவெடிகளை அகற்றுவது மிகவும் முக்கியம் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்.
இன்று நள்ளிரவுடன் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கெடுப்பிற்கு 48 மணி நேரத்திற்கு முன்னர், அதாவது இன்று நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற கட்சிகள், குழுக்கள் மற்றும் வேட்பாளர்களின் தேர்தல் தொடர்பான அனைத்து பிரச்சாரங்களும் நிறுத்தப்பட வேண்டும். இன்று நடைபெறும் இறுதி அரசியல் பிரச்சார கூட்டங்களின் காணொலி காட்சிகள் மற்றும் விவரங்களை 4ஆம் திகதி அன்று ஒவ்வொரு தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைவரிசையில் ஒரு பிரதான செய்தி அறிக்கையில் மாத்திரம் பிரசாரம் செய்ய முடியும். 4ஆம் திகதியன்று வெளியாகின்ற செய்தித்தாள்களில் அக்கூட்டங்களின் புகைப்படங்களையும் அறிக்கைகளையும் வெளியிட முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அலைவரிசையோடும் செய்தித்தாளோடும் இணைந்த சமூக ஊடகங்கள் மற்றும் ஏனைய அனைத்து சமூக ஊடக தளங்களின் நிர்வாகிகளும் இந்த நிபந்தனைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி பிரச்சார கூட்டங்களின் விவரங்களை வெளியிடும் போது அனைத்து கட்சிகள், குழுக்கள் மற்றும் வேட்பாளர்களுக்கு சம வாய்ப்புகள் கிடைக்கும் வகையில் தொலைக்காட்சி, வானொலி அலைவரிசைகள் மற்றும் செய்தித்தாள்களில் முறையே ஒளிபரப்பு மற்றும் இடம் ஒதுக்கப்பட வேண்டும். 5ஆம் மற்றும் 6ஆம் திகதி செய்தித்தாள் தலைப்பு செய்திகளை வழங்குவதிலோ அல்லது வேறு எந்த வகையிலும் கட்சிகள், குழுக்கள், வேட்பாளர்களை ஊக்குவிப்பதன் மூலமோ அல்லது அவர்களை புண்படுத்தும் எந்த ஒரு தோற்றத்தையும் காட்டுவதன் மூலமோ எந்த ஒரு அரசியல் பிரசார செய்திகளும் செய்யக்கூடாது என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் மே தின பேரணிக்கு வருகை தந்த பஸ்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தேசிய மக்கள் சக்தியின் மே தின பேரணிக்காக வருகை தந்த பஸ்கள் சில அதிவேக நெடுஞ்சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தமை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறித்த நெடுஞ்சாலையில் நின்று உணவருந்தியமை தொடர்பிலேயே குறித்த பஸ்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வெளிப்பண்ண பகுதிக்கு அருகில் குறித்த பஸ்களின் சாரதிகள் வீதியில் பஸ்ஸை நிறுத்திவிட்டு மதிய உணவு இடைவேளை எடுப்பதை காட்டும் காணொலியானது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டதை தொடர்ந்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அப்படி நிறுத்தப்பட்டிருந்த பஸ்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அதிவேக நெடுஞ்சாலையிலோ அல்லது நெடுஞ்சாலையின் எந்த பகுதியிலோ வாகனங்களை நிறுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் விதிமுறைகளை மீறிய மேலும் 5 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை தேர்தல் விதிமீறல்கள் உள்ளிட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தேர்தல் தொடர்பான 8 குற்றவியல் முறைப்பாடுகளும் தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பான 27 முறைப்பாடுகளும் பெறப்பட்டுள்ளன. அந்த முறைப்பாடுகள் தொடர்பாக 5 வேட்பாளர்களும் 22 அரசியல் கட்சி ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக இதுவரை 43 வேட்பாளர்கள் உட்பட 233 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 524 அதிகரித்துள்ளதாகவும் போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது. சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவரின் துயர சம்பவம் சமூக பிணைப்புகளில் ஏற்பட்டுள்ள முறிவை எடுத்துக்காட்டுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தின் பொறியியல் தொழில்நுட்ப பிரிவின் 2ஆம் ஆண்டு மாணவர் உயிரிழந்த சம்பவம் சமூக பிணைப்புகளில் ஏற்பட்டுள்ள முறிவை எடுத்துக்காட்டுவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கல்வி அமைச்சும் போலீசாரும் தனித்தனியாக இந்த சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் சமூகத்திற்கும் பல்கலைக்கழக முறைமைக்கும் இடையிலான பிணைப்புகளில் ஏற்பட்டுள்ள முறிவை எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையை மாற்ற வேண்டும் எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி இன்றிரவு வியட்நாமிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். வியட்நாம் ஜனாதிபதி லுவோங் குவாங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளை 4ஆம் திகதி முதல் 6ஆம் திகதி வரை வியட்நாமுக்கு அரச விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இதற்காக ஜனாதிபதி இன்றிரவு நாட்டிலிருந்து புறப்பட்டு செல்ல உள்ளார். வியட்நாம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகளின் 55வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இடம்பெறும் ஜனாதிபதியின் இந்த வியட்நாம் அரச விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவுகளை மேலும் உறுதிப்படுத்தும் என்று
எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த அரச விஜயத்தின் போது ஜனாதிபதி வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதுடன் கம்யூனிச கட்சியின் பொதுச் செயலாளர் உட்பட சிரேஷ்ட அதிகாரிகள் பலரையும் சந்திக்க உள்ளார். மேலும் ஹோ சி மிங் நகரில் நடைபெறும் ஐக்கிய நாடுகளின் வெசாக் தின கொண்டாட்டங்களில் பிரதம விருந்தினராக கலந்து கொள்ளும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதன்போது சிறப்புரை ஒன்றையும் நிகழ்த்தவுள்ளார். இந்த விஜயத்தின் போது இரு தரப்பினருக்கும் இடையில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடவும் வர்த்தக சமூகத்தினரை சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. டேன் பிரியசாத் கொலை தொடர்பில் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளார். டேன் பிரியசாத் கொலையுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு கருவாத்தோட்ட பகுதியில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் உள்ளூராட்சி தேர்தல்களில் போட்டியிட்ட வேட்பாளரும் நவசிங்களே தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளருமான டேன் பிரியசாத் கடந்த ஏப்ரல் 22 சுட்டுக் கொல்லப்பட்டார். வெள்ளம்பிட்டி லக்சந்த செவன குடியிருப்பு தொகுதியில் தனது உறவினர் வீட்டில் இருந்த போதே டேன் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். நாட்டின் சில பகுதிகளில் இன்று 1 மணிக்கு பின்னர் பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேற்கு சப்ரகமுவா, மத்திய தெற்கு ஊவா, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேற்கு சப்ரகமுவா, மத்திய தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரை ஓரளவு பள்ளத்த மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் புத்தளம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் காலை வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும். இதனால் ஏற்படக்கூடிய சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தொடர்வது சர்வதேச செய்தி. ஆஸ்திரேலியாவில் இன்று பொது தேர்தல் நடைபெறுகின்றது. பிரதமர் அந்தோனி அல்பனீஸ் தலைமையிலான தொழிலாளர் கட்சியின் ஆட்சி காலம் முடிவுக்கு வந்த நிலையில் பிரதமரை தெரிவு செய்வதற்காக தேர்தல் இடம்பெறுகின்றது. முன்னதாக பிரதமர் அந்தோனி அல்பனீஸ் வீட்டு வசதி பற்றாக்குறையை நிவர்த்திக்க அடுத்த 5 ஆண்டுகளில் 12 லட்சம் வீடுகள் கட்டப்படும் என கடந்த 2023 ஆண்டு உறுதியளித்தார். ஆனால் அது தொடர்பான நடவடிக்கைகள் வேகமாக மேற்கொள்ளப்படவில்லை. எனவே ஆளும் கட்சியான தொழிலாளர் கட்சிக்கு இந்த தேர்தல் பெரும் சவாலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனிடையே எதிர்க்கட்சித் தலைவர் பீட்டர் பட்டன் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி கூட்டணிக்கு ஆதரவு அதிகரித்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 2022 ஆண்டு தேர்தலில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியை ஆதரிக்காத 19 எம்பிக்கள் ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்திற்கு தெரிவாகினர். இந்நிலையில் இந்த ஆண்டு பொது தேர்தல் முடிவுகளை தீர்மானிப்பதில் அணிசேரா எம்பிக்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவில் விலைவாசி உயர்வு மற்றும் வீட்டு வசதி பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சினைகள் ஆளும் கட்சிக்கான ஆதரவை பாதிக்கும் என கூறப்படுகின்றது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 38 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 38 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. குறித்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலில் கள்ளத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 224 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 225 எனும் வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 186 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியை தழுவியது.
போட்டியின் ஆட்ட நாயகனாக குஜராத் அணியின் பிரசித் கிருஷ்ணா தெரிவு செய்யப்பட்டார். இதேவேளை மும்பை இந்தியன்ஸ் அணி 14 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. குஜராத் டைடன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகளும் 14 புள்ளிகளுடன் முறையே 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களை பிடித்துள்ளன. பஞ்சாப் கிங்ஸ் அணி 13 புள்ளிகளுடன் 4ஆம் இடத்தில் உள்ளது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 12 புள்ளிகளுடன் 5வது இடத்திலும் காணப்படுகின்றது. லக்னோ அணி 10 புள்ளிகளுடன் 6வது இடத்தில் காணப்படும். அதேவேளை கொல்கத்தா அணி 9 புள்ளிகளுடன் 7வது இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இன்றிரவு எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் நமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி எனும் யூடியூப் தளத்தினையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.